ஹாய் சகோ, இன்றைக்கி நம்ம மதுரை ஈரல் புரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் இருக்கும் வச்சு ஜீரகம் போட்டு தாளித்து பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் அதுதான் டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட் இருக்குது. அதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஈரல் 1/4 கிலோ ஈரலும் ஒரு சவரட்டி அதை போட்டுட்டேன். அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். ஈரல் சவரட்டி. இப்போ இது கூட அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள், ஒரு 3 பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அளவாக தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சுட்றணும். ஈரல் இப்போ நல்லா வெந்துருச்சு. நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஈரல். இப்போ நமக்கு இந்த பக்குவத்தில் நமக்கு குழம்பா வேணும் அப்படின்னா இதில் அப்படியே தேங்காய் அரைச்சி குழம்பா விட்டுக்கலாம். இது நான் இப்போ ஆக்சுவலாக பெரட்டல் மாதிரி பண்ண போகிறேன். ரசம் வச்சு பெரட்டல் தொட்டுக்கிறதுக்கு. அதுக்கு இந்த கொஞ்சம் அப்படியே அதில் விட்டோன்னா அந்த தண்ணியிலே வதங்கிடும். இப்போ இதுக்கு பொதுவாக நான்வெஜ்ஜுக்கு பட்டை, கிராம்பு, அந்த கரம் மசாலா போடுறது போல் மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, கொஞ்சம் போல் மல்லி வச்சு அந்த பொடி வச்சுக்கிட்டு எப்பயுமே அந்த ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் அந்த பொடியை தூவிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ நல்லா வற்றி வரட்டும். சுண்டகம் நம்ம இறக்கிடலாம். தண்ணி நல்லா சுண்டி நல்லா வறுவல் பதத்துக்கு வந்துடுச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகு பொடி மட்டும் இதில் போட்டுக்கிட்டால் போதும். நமக்கு அது உடம்புக்கு நல்லது. மிளகு காரம் உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ மிளகு காரம் போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ நமக்கு ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை, கறி மசால் பொடி போடலை. ஆனால் அந்த ட்ரெடிஷ்னலாக கிராமத்து டேஸ்ட்டில் அந்த ஈரலோட சுகம் இதில் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.